அன்பான உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்றத நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறாங்க. என்னடா அவன் நல்ல அப்பார்ட்மெண்ட் சொல்கிறானே அதானே. ஏன்னா நீங்கள் எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது மடிப்பாக்கம்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மடிப்பாக்கம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான் போட்டிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 month பேக். உங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம மடிப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். 2 BHKல சில்ட் +3ல பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்றுமே நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. இந்த வீடியோ இல்லைங்க, நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட வந்து சேர்க்கறது என்னோட வேலைங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். சில்ட் +3 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தாங்க. நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே வந்துடும். ரோடு ஹைட்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 4 அடி ஹைட். நான் நிற்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 4 அடி ஹைட் மேலே தூக்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்க. ஸோ கீழே சில்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 9 யூனிட்டுங்க. 9 யூனிட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங் யாருமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்காது. நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இங்கே வாங்கலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வாங்கலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி டோட்டலாக இந்த வீட்டோட ஃபுல் இபி மீட்டருமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே எல்லா வீட்டுக்குமே இபி மீட்டர் வரும். காமன் இபியுமே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட லொக்கேஷன் நான் இங்கே சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு மடிப்பாக்கம் குபேரன் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. மடிப்பாக்கம் எல்லாருக்குமே தெரியும். குபேர நகர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். குபேர நகர் பார்த்தீங்கன்னா 200 feet ரேடியல் ரோடு, அதாவது காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ரேடியல் ரோடு பாருங்க 200 feet ரோடு. அந்த ரோட்லேருந்து 800 meters. இதுவே நீங்கள் தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளைஓவர், அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஃப்ளைஓவர் கீழே இறங்கினோடனே லெஃப்ட் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 200 meters தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தாங்க. எங்கேயுமே திரும்ப வேணாம். ஒரே ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டி ஆண்ட முடியும். மெயின் ரோட்லேருந்து அங்கேருந்து 900 meters, கிட்டத்தட்ட எல்லாமே 1 kilometersக்குள்ளவே தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஒரு மெயினான லொக்கேஷனில் இருக்குது. சுற்றியுமே நான் வரும்போது பார்த்தா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப்பாக ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வேளச்சேரி, துறைப்பாக்கம், அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் காரிடார், சென்னை 1ல் பெருங்குடி, இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓஎம்ஆர் நியர்பையே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்றத தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட். அப்படியே வாங்க, நான் ஒன்றுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே போயிட்டு, ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 9 யூனிட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. 9 யூனிட்டில் 5 யூனிட் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. 4 யூனிட் முடிஞ்சிச்சு. அந்த 4 யூனிட்டில் ஒரு யூனிட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம். ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லிஃப்ட்டை சொல்லிடுறேன். லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா காம்பேக்டடான லிஃப்ட்டு தான். ஒரு 4-5 பேர் தான் போக முடியாது. ஒரு 3 பேர் நல்ல ஸ்பேஷியஸாக போகலாம். நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் போனீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா காம்பேக்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க லிஃப்ட்டுமே. பேலன்ஸ் எல்லாமே நான் மேலே போய் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில், பில்டப் டீட்டெயில் எல்லாமே மேலே போய் சொல்கிறேன். முக்கியமாக யூடிஎஸ் அதை மட்டும் இங்கே சொல்லிடுறேன். இந்த வீட்டுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 40% பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30-35 இந்த % தான் யூடிஎஸ் தருவாங்க. இந்த வீட்டுக்கு நமக்கு 40% யூடிஎஸ் வந்துடுவாங்க. அப்படி மேலே போய் பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இந்த பக்கம் நம்ம லிஃப்ட் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா? லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் F2 ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்க ஒரு யூனிட். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 யூனிட் நமக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 9 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு முடிஞ்ச ஆளுங்க கொடுத்தனமே வந்துட்டாங்க. நம்ம பார்க்க போகிறது மீதி இருக்க 5 யூனிட்டில் ஒரு வீடு மட்டும் இப்போ காமிச்சிடுறேன். ப்ளஸ் நமக்கு ரோட் ஃபேஸிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. ரோட் ஃபேஸிங்கில் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால அது ஃபுல்லாகவே என்னால் கவர் பண்ணி காமிக்க முடியல. இந்த வீடுமே வந்து பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் கேட்டு கொஞ்சம் க்ளீனாக இருந்ததால் இதை எடுக்கிறோம். அப்படியே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் டோர் வந்துடும். அண்ட் சேஃப்டி கிரில் கேட்டுமே எல்லா ரூமில் உங்களுக்கு வேணும்னா சேஃப்டி கிரில் கேட்டுமே நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். பக்கத்து வீட்டில் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி சேஃப்டி கிரில் கேட்டுமே வச்சுக்கலாம். அப்படியே உள்ளே போயிடலாமா? உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் கம் டைனிங் தானே, அந்த சைடில் டைனிங் ஏரியா இருக்குது, அதையும் நான் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட்டுக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல சின்னதாக ஆங்கிள் வச்சுருக்காங்க பாருங்கள், நெட் போட்டு வச்சுருக்காங்க. இன்கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் அழகாக சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இந்த வால் நல்ல பெரிய வாலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட், ஸோ 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் தான். டோட்டல் ட்ரிப்பர் பாயிண்ட்டுமே நமக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிள் ஒரு காம்பேக்டான டைனிங் டேபிளாக போட்டுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் ஏரியா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பேரிவர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு இல்லை டின்னர் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டேன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் ஸ்டேஜ் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ, எக்ஸாஸ்ட் ஃபேன் அவங்க போட்டிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ஹோல்ஸ் இங்கே வைக்கல, அந்த ப்ரொவிஷன் கொடுக்கல, பட் ஃபேன் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில் திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே உட் ஒர்க் கட் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு செமி ஃபர்னிஷ்டு ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தாங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்பார்ட்மெண்ட் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த இடத்துல சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RO வாட்டருக்கான ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்ச் பாயிண்ட் இருக்குது. அது எதுக்காகனா மிக்ஸி, கிரைண்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்களா ஒரு சர்வீஸ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் வைக்கிறீங்கன்னா இந்த ரூமில் நீங்கள் அப்படியே கவர் பண்ணிட்டு இது ஒரு ரூமாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ஸ்லைடிங் டோர் ஆர் ஓப்பன் டோரே போடலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆல்ரெடி உட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு உட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட இன்வெர்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல உட் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான கலரில் கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல ஒரு விண்டோவுமே வந்துடுவாங்க. நல்லா திறந்து விட்டால் நல்லா காற்று வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு வந்துடுவாங்க. சின்னதாக ஒரு பேரிவர் பிராண்டில் வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட் டோர் தான் போட்டிருக்காங்க. PVC டோர் தான் எதுவும் வராதுங்க, எல்லாமே உட் டோர் தான். அதே மாதிரி விண்டோவுமே பார்த்தீங்கன்னா UPVCயில் போட்டிருக்காங்க. வாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே சொல்லிடுறேங்க, ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது தான். மினிமம் 932 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1030 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK தான். ஃபுல் செமி ஃபர்னிஷ்டோட உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6800 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கோட் பண்ணிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், லிஃப்ட்டாக இருக்கட்டும், EBயாக இருக்கட்டும், ஆல் இன்க்ளூசிவ் அதிலே வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி மறுபடியும் நான் லொக்கேஷன் கீழே ஆல்ரெடி லொக்கேஷன் டீட்டெயில் சொல்லியிருந்தேன், திரும்ப சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் குபேரன் நகரில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியல் ரோடு 200 ஃபீட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, 200 ஃபீட் ரோடு இருக்கும். அண்ட் தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்குமே கனெக்டிவிட்டியாக சென்ட்ராக தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 800 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அண்டு நம்ம வந்து கடைசி இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம் அதையும் பார்த்துடலாம். அப்படியே வாங்க.
ஸோ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் நீங்கள் கிங் சைஸ் பெட் போடலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் பண்ணிருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடப்பாக்கல்ல போடுறது அந்த மாதிரி அதனால ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணிருக்காங்க. மேலே எல்லாமே திங்ஸ் வைக்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமும் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேப் பாயிண்ட், அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. சீலிங் வரைக்குமே சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை ஓரளவுக்கு இல்லைங்க ஃபுல்லாகவே நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். அண்ட் ஏன்னா இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா வீடுமே காட்ட முடியல. ரோட் ஃபேஸிங் இருக்க பால்கனியில் வந்து ஒர்க் போயிட்டு இருக்குது. முடிஞ்சால் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓவராலாக 9 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. அதுவும் பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எங்ககிட்ட கேட்டிருந்தது OMR கனெக்டிவிட்டி, அதாவது துறைப்பாக்கம். சென்னை 1ல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் மடிப்பாக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப நியர்பைலேயே இருக்கும். உங்களுக்கு தெரியும் சென்னை 1லேருந்து நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்ட்டு. இது கொஞ்சம் நியர்பைலே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இந்த டிராஃபிக்கில் சொல்கிறேன் 20 மினிட்ஸில் நீங்கள் சென்னை 1 ரீச் ஆகிடலாம். இதுவே வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் ட்ராவல் டைம் தான். ஏன் 5 மினிட்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, இங்கேருந்து நம்ம மடிப்பாக்கம் சிக்னல் போயிடலாங்க. சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு தான், அந்த ஃப்ளைஓவர் கீழே நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் நியர்பை மடிப்பாக்கமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மடிப்பாக்கம் குபேர நகர்னால நிறைய பேருக்கு தெரியும். மடிப்பாக்கம் குபேர நகரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இன்னும் அதிகமாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். மடிப்பாக்கம் லொக்கேஷனில் நம்மக்கிட்ட நிறையா கிளைண்ட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இப்போ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே சைட்டுக்கு வந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.